இருந்திருந்தா கழுத்துல இருந்த தாலியை கழட்டி விட்டு எறிஞ்சிருப்பா. வாழ்க்கையில இவ்வளவு பட்டும் இவ திருந்திருக்காளா? அது திருந்தாத ஜென்மம்னு சொல்லுவாங்கல்ல, அது இவதான் தனம். அத இப்படி கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்கத்த. எப்படி தனம் பொறுமையா இருக்கிறது? இதுவே இவ கழுத்துல தப்பான ஒருத்தன் தாலி கட்டி இருந்தா அத அத்தை விட்டு எரிடி. எவனோ ஒருத்தன் ஓன் சம்மதம் இல்லாம ஒரு மஞ்ச கயிறை கட்டிட்டாங்கிறதுக்காக நீ அவனுக்கு பொண்டாட்டியா வாழணுங்கிற அவசியமே இல்லைன்னு நானே சொல்லிருப்பேம்மா. ஆனா நம்ம சண்முகம் அப்படியாம்மா? ஒரு தடவைக்கு 2 தடவை இவ வாழ்க்கையை காப்பாத்திருக்கான். அதுவும் முதல் தடவை அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வேற ஒருத்தன் கூட ஓடுனா. ஆனா இவ தப்பான ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு நானும் அவளை காப்பாத்துறதுக்கு வரேன்னு சொல்லி உங்க கூட தானேமா வந்தான். தான் உயிரை பணையம் வச்சு இவ உயிரையும் மானத்தையும் காப்பாத்தி நம்ம கிட்ட பத்திரமா வந்து ஒப்படைச்சிட்டு போனா. இதெல்லாம் செய்யணும்னு அந்த பையனுக்கு என்னமா தலையெழுத்து இருக்கு? தன்னை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவ இருந்தா என்ன செத்தா என்ன? இல்ல அவ என்ன நாசமா போனா என்னன்னு பேசாம இருந்திருக்கலாம்ல. இது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் எத்தனை தடவை போன் பண்ணி சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருப்பான். அந்த பையனுக்கு நம்ம சரின்னு சொன்னோமா என்ன? இதெல்லாம் சரி வராதுன்னு நாம இவளுக்கு வேற ஒருத்தனோட கல்யாண ஏற்பாடும் பண்ணிட்டோம். அந்த மாப்பிள்ளையும் தப்பானவன் தெரிய வரும்போது நான் கல்யாணம் பண்ணிக்க கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனி இவ கேட்டு போனா என்னன்னு விட்டானா என்ன? நேத்து காலையில அவ்வளவு தூரம் போராடி ஓடி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி அந்த மாப்பிள்ளை கெட்டவன் தான் நிரூபிக்கணும்னு அந்த பையனுக்கு என்னமா அவசியம் இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நல்ல நேரத்துக்கு சண்முகம் அங்க வராம இருந்திருந்தா உனக்கோ இல்ல எனக்கோ அந்த மாப்பிளைய பத்தி உண்மையில நமக்கு தெரிஞ்சிருக்குமாமா? இந்நேரம் இவளை தப்பான ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவ வாழ்க்கையே நாசமா போயிருக்கும்மா. இப்படி ஒவ்வொரு தடவையும் கடவுள் மனுஷ ரூபத்துல வந்த மாதிரி 2 தடவையும் அந்த சண்முகம் தான் இவளோட வாழ்க்கையை காப்பாத்திருக்காமா. அப்படி இருக்கும்போது அவன் கூட வாழ முடியாதுன்னு இவ சொல்லிருக்கானா? இவளுக்கு என்ன திமிரு இருக்கணும்? மனசாட்சி இருக்கிறவ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாளா தானோ? சொல்லுமா.